இந்த லீலை மூவியில் வர எல்லா சாங்ஸுமே வந்துட்டு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். யாரை நினச்சி இந்த மியூசிக்கை கம்போஸ் பண்ணீங்க அண்ட் பாடுனீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு இளையராஜா சார் பைத்தியம், ரேமான் சாருடைய சிஷ்யன்னு சொல்லலாம். அதை தான் இவங்க தப்பாக ரொமான்ஸ் நினச்சிக்கிட்டாங்க. பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கண்டு வியக்கிறேன். Who proposed first? Oh, that never happened in between us. அப்போ எப்படி மேம் கல்யாணம் பண்ணீங்க? உனக்குத்தான் என்று உணர்கிறேன். எங்களோட ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கிற அந்த டைம்ல கூட இவங்க போன்ல எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் கூட சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. வெளியே இவங்க கிட்ட வந்து கேட்டேன், 5 minutes நீ அவனை வந்து அசிங்க சிங்கமா திட்டுறதை நிறுத்திட்டு வந்து கையெழுத்து போட்டு வந்துருமா, அப்பா அம்மா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டு பாடுங்க சார் மேம்காக. இப்போ மேம்காக ஒரு பாட்டு. ஜீவரங்களா நீங்க இப்ப பாடும்போது அவங்க ஃபேஸ்ல ஸ்மைல் இவ்வளோ இருந்துச்சு, அப்புறம் இவ்வளோ போச்சு, அப்புறம் இவ்வளோ போச்சு, அப்புறம் ஃபுல்லா வந்து நல்லா ஸ்மைல் பண்ணாங்க பெருசா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். ரெட்னூல் வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். நான் உங்க ரித்து. அண்ட் இன்னைக்கு ஏன் கூட ஒரு பவர் கப்பல் அண்ட் கியூட் கப்பல் இருக்காங்க. வேற யாரும் இல்லை, திருப்தி மேம் அண்ட் சதீஷ் சார். ஹாய், ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, how did you guys meet? Satish will tell. அவங்களுடைய ஒரு முக்கியமான மராட்டி ஃபிலிம்க்கு வந்து she was making music in Chennai. Okay. And they needed an English songwriter. One of the references was asked to a big director from here in Chennai. So அவருக்கு என்னுடைய இங்கிலீஷ் சாங் ரைட்டிங் நல்லா தெரியும். ஸோ நான் பர்க்லியில் சாங் ரைட்டிங் படிச்சுட்டு வந்தெல்லாம் தெரியும். ஸோ he introduced me as an English songwriter to. Okay. அப்படி தான் நாங்கள் மீட் பண்ணோம். So who played that Cupid role? அது நாங்கள் 2 பேரும் வேற யாரும் கிடையாது. ஓகே மேம், அவர் பதில் சொல்லிட்டாரு, நீங்க சொல்லுங்க. What made you fall in love with him? His song Urukili. So Okay. So my film, I was making my Marathi film, and the film music director Leelai sir was. So I went to him, and when he called him as a lyric writer, and then I accidentally went to his studio. Okay. And I know that he is only lyric writer. Okay. I don't know that he is a composer also, and he is a beautiful playback singer also. That I really don't know. So the Ramba Palma face la, and he was writing a lyric and all in Leelai studio. And then okay, my first impression was like I was telling him, அவ்வளோ உங்களுக்கு ஸ்வெயிட்டிங் இருக்குது, நீங்கள் அங்கே நிறைய ரூம் இருக்குது, அதில் நல்லா ஏசி இருக்குது, அங்கே போயிட்டு அங்கே ரைட் பண்ணுங்க. வேண்டாம், என்னுடைய குரு அது என்னுடைய ஐயா அங்கே எனக்கு ரைட் பண்ணணும் லிரிக்கு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் மை இம்ப்ரெஷன். இஸ் பாவம் மாதிரி இருக்குது கொஞ்சம். அண்ட் தென் ஐ வென்ட் டு, ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ராஜா சார் மேலே வச்சிருக்கிற அந்த இது வந்து அவங்களுக்கு அந்த டைம்ல அவ்வளோ தெரியாது. அப்பதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ராஜா சார் செகண்ட் டைம் ஒர்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். No, I know. See, we give a lot of important, but இது மாதிரி ஒரு இது இருக்கு, dedication or fan, I can say. So and then I went to his studio accidentally, and then I was like, what he's doing on machines. And then I was like, I'm a music director also, and I said, oh wow. So he said, can you please listen my one song? And I heard Urukili. The whole night I didn't slept that night, that day, and morning he gave us suda coffee with Urukili. I heard that and I was like, wow, this man is a romantic person. Wow, that's what a nice wonderful song he has made. That's it. That one seed. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இந்த லீலை மூவியில் வர எல்லா சாங்ஸுமே வந்துட்டு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். இது ஒரு கிளி மேம் அவ்வளோ ஃபேவரட்னு இருக்கும் போது எங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இவரெல்லாம் லைக் மைண்ட் ப்ளோயிங்கிற மாதிரி தான் இருந்தோம். ஸோ யாரை நினச்சி இந்த மியூசிக்கை கம்போஸ் பண்ணீங்க அண்ட் பாடுனீங்க? அந்த மாதிரி இல்லை, இட் வாஸ் லைக் என்ன சொல்றதுன்னா, ஆண்ட்ரூ என் மைண்டில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அந்த படத்தினுடைய கதையை வந்து பிளான் பண்ணிட்டு போயிட்டாரு.
ஸோ அந்த சிச்சுவேஷன், அந்த 2 கேரக்டர்ஸ்னுடைய அந்த நான் ரஹ்மான் சார் கூட ஒரு 17 ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே கூட நான் வந்து இளையராஜா சாரை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பேன். நான் வந்து ஃபஸ்ட்டு இளையராஜா சார் பைத்தியம், ரஹ்மான் சாருடைய சிஷ்யன்னு சொல்லலாம். பட் ரஹ்மான் சார் ராஜா சாரோட பைத்தியம். ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் காம்பினேஷன். இட்ஸ் த லவ் ஃபார் த கிரேட் மியூசிக் தட் வி ஹவ் ஹர்ட். அதை தான் இவங்க தப்பாக ரொமான்ஸ் நினச்சிக்கிட்டாங்க. பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. நான் மாட்டியாச்சுங்களா? ஓகே, who proposed first? Oh, that never happened in between us. அப்போ எப்படி மேம் கல்யாணம் பண்ணீங்க? That is also a little, you know, it's very strange. It just very organically fell into place. Okay, please explain. We were both in what do you say, in difficult crossroads in our individual lives, in individual personal lives. So we didn't expect to start a relationship or be together. It just so happened that we were in the right place at the right time and we met each other and it just clicked and it just fell into place and we never questioned, oh, why do we want to be together, and the kelvi varave illa. So and we got a chance to spend a lot of time together before marriage, and we were together, so we were able to understand each other from a very clear perspective. So adukaprom porumaiya we decided, okay, it just makes sense, we should get married. I think maybe because we both are artists, and sometime what happened, especially for women, when she is working as an actor and the producer, director and writer, she need she need a freedom, not one kind of, like she need a freedom. And in his love I got that. Actually that was the thing which I understand, okay, I can marry and I can have family and I can work also, because most of the time it will happen that we marry and very very beautiful actresses, very talented people I have seen, all the women, they just marry and they just went inside the house. They never came out. Yeah, நிறைய பேர் they disappeared. Yeah, and their talent, see, we get one janma only. I really don't believe in second janma and numero. So one janma only. If God has blessed you with such a talent, you should work. And that is what the comfort zone what Satish gave it to me. I told him, Pa, I am going to make a film and I am going to do my work. So if it is okay, so he told me only one thing, Ma, when you will make the film, only one thing I will ask, you should not sell me for your film. Avladha. I said, no worries, I will just rented you and I will just take you back. So அவங்க வந்து கொஞ்சம் சினிமா பைத்தியம். So as you தெரியுது சார். ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒரு பெரிய க்ரீன் ஃப்ளாகாகவே இருக்கிறீங்க. நான் வந்துட்டு நிறைய கண்ணு வச்சிட்டேன், ஸோ சாரி. டச் வுட் எல்லாமே போயிடும். யூ கைஸ் ஆர் கியூட் கப்பிள்ஸ். இவ்வளோ லவ் ஃபில்ட் ஒரு லைஃப்பில் இருக்கும்போது தேர் ஷுட் பி 1 or 2 things that you probably dislike or tolerate about each otherன்னு இருக்கும் இல்லையா? நிறைய இருக்குங்க. One or two why be diplomatic, நிறைய இருக்கும். நான் வந்து கொஞ்சம் சட்டலா கேட்டேன் சார். No. I'm very lazy, she's very active. என்ன சொல்றது, she's a morning person, I'm not a morning person. You're a night owl. Yeah, night owl. இல்ல இப்போ வந்து the story is flipped. She's a night owl, I like to sleep early because we've gotten slightly old with age, it's better for us ன்னு சொல்லிட்டு. So அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, pet peeves நிறைய இருக்கும், but that doesn't matter. Ultimately at the end of the day we want to be together. That is what is more important. Okay, அவர் நிறைய சொல்லிட்டாரு, நீங்க சொல்லுங்க மேம். What do you tolerate about him? No, actually he is only tolerate everything. See, you like it or not, I will do it. உங்களுக்கு வேற வழி இல்ல, பாவம் சொன்னீங்க. அப்படி கிடையாது. What she doesn't understand is I am not very exuberant like her, but I am exactly like her because I am also an artist. So even if she tells me as an artist, I know how I am. I like my freedom to be myself. So I understand that and I recognize that in another artist. So அது நம்ம என்ன கொடுக்கிறது, நம்ம கொடுத்தாலே அது freedom கிடையாது. Everybody is free to do what they want to do. True. And in that freedom, if somebody still wants to be with you, it's
that's probably true. That's what I believe. And நீங்க ரெண்டு பேர் மென்ஷன் பண்ணீங்க that the proposal thing never happened. Why don't you guys propose to each other now? I think we have crossed that time. No issues. திருப்பி you can go back to that time. Please propose. Really? I don't think. நான் வந்து ஆக்சுவலாக அவங்க கிட்ட போய் கேட்டது, அவங்க ஷூட்டிங்ல இருந்தாங்க. ஷூட்டிங்ல இருந்தபோது ஞாபகம் இருக்கான்னு தெரியல அவங்களுக்கு. ஷூட்டிங்ல இருந்தபோது கடமா ஸ்கெட்யூல் अभी फिनिश हो जाएगा ना ये करें उसके बाद शादी कर लेंगे क्या இப்படி தான் கேட்டேன் நான் அவங்க கிட்ட. हाँ yeah now I remember that. அவங்க ஷூட்டிங் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்லி அதாவது வந்து lot of things were going on. I think it was இதுன்னு நினைக்கிறேன். What is it called? Demonetization was going on. அந்த டென்ஷன்ல we were doing shoot and all that. அப்போ வந்து I just suddenly went into a room and he said, "Kadam, I think இந்த schedule முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து we can tell our parents to arrange the marriage and get married, right?" And she was also like, yeah, okay, right, fine. ரொம்ப ஸ்பான்டேனியஸா வெரி ஸ்பான்டேனியஸ். இந்த ரொம்ப ஓவர் இதெல்லாம் வந்து ரொமான்டிக் அந்த சீன்லாம் கிடையாது எங்க லைஃப்ல. Can you please marry me and all this was not there. ஓகே, அவர் ஃபோன்ல உங்கள்ட்ட எப்படி சொல்றாரு? ஃபோன்ல இல்ல நேர்ல தான். ஓ நேர்லயே வா. ஓகே நேர்ல தான். I was actually running the production because she was busy acting and directing. So அந்த டைம்ல வந்து there was no other choice, so I was running the production. So அந்த டென்ஷன்ல அந்த வர்க்குக்கு நடுவுல I just went and told her, I think it's time we get married. So how did it feel? No, I know we are going to marry in some other அதான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது So எந்த I was ஒரு like, பெரிய இதெல்லாம் I was வராது. like, okay, when we are marrying, okay, that day பார்க்கல the date இருக்கா? Okay, we can. எங்களோட ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கிற அந்த டைம்ல கூட இவங்க போன்ல எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் கூட சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. Yeah, we was in நான் உள்ள வந்து ஃபார்ம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியே இவங்க கிட்ட வந்து கேட்டேன், ஒரு 5 minutes நீ அவனை வந்து அசிங்கமா திட்டுறதை நிறுத்திட்டு வந்து கையெழுத்து போட்டு வந்துருமா, அப்பா அம்மா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, முடிச்சிட்டு திரும்பி வந்து திட்டு அப்படின்னு. I was in a very bravely, I was out of the marriage, court marriage க்கு அது இடம் full எல்லாம் சாரி எல்லாம் சாடி வாடிய full மெஹந்தி அதெல்லாம் ஃபுல்லா கெட்ட வார்த்தையில நல்லா திட்டு அந்த மேன்க்கு அம்மா நிறைய கெட்ட வார்த்தை சொல்ல. என்ன நான் மராட்டியில பேசுறேன், ஒண்ணுமே டோன்ட் நோ எனிவன் மராட்டி. நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். மேரேஜ் பண்ணணுமா, உள்ள வாமா. I said yes, I'm coming. So ஒரு 2 நிமிஷம் இருங்க திட்டிட்டு வந்துக்கிறேன். So then I went there. When I went for sign, okay, I'm a very practical person. I said, okay, wait. I said, Satish, உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு அம்மா அப்பா இருக்கு, என்னோட பின்னாடி என்னோட அம்மா அப்பா ஃபுல்லா ஃபேமிலி இங்க இருக்கு, அதுக்காக மேரேஜ் பண்ணோம் அப்படி இல்லை. Now also you can run. எந்த கம்பல்ஷனும் இல்ல. இப்ப கூட you can decide not to go through with it. Decide and run because நான் கொஞ்சமா எப்படி இருக்கு நான் பேமா run. So he said நான் மாட்டியாச்சுமா, ப்ளீஸ் சைன் பண்ணு. கல்யாணம் பண்ணிட்டே போயிடலாம் அந்த மாதிரியா? ஓகே, நானும் ரொம்ப ட்ரை பண்றேன். அந்த 3 magical words ஒருத்தர் சொல்லிப்பீங்கன்னு சொல்ல மாட்டீங்க. Yeah, that I love you we have said so many times. Okay, so that's not a problem. Okay, that is our now kya anthem hota hai na वैसा है वो. ஓகே, ஒரு பாட்டு பாடுங்க சார் மேம்காக இப்போ. பிகாஸ் நீங்க நிறைய பாட்டு வந்துட்டு பாடி இருக்கீங்க, நிறைய எழுதி இருக்கீங்க. மேம்காக ஒரு பாட்டு. மேம்காக ஒரு பாட்டு. ஓகே, மேம்க்கு ஃபேவரட் பிடிச்ச பாட்டு எது? மேம்க்கு பிடிச்ச பாட்டா இருக்கலாம், நீங்க மேம் நினைச்சு எழுதின பாட்டா இருக்கலாம். you have wrote one song that you can sing. நாங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணா கேட்ட பாட்டு ஜீவரங்கலா பொங்கலா ரங்கலா சா பிரமாச்சி ஆசுது தரராரரா ராரிரா. இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணா கேட்ட பாட்டு. நீங்க இப்ப பாடும்போது அவங்க ஃபேஸ்ல ஸ்மைல் இவ்ளோ இருந்துச்சு, அப்புறம் இவ்ளோ போச்சு, அப்புறம் இவ்ளோ போச்சு, அப்புறம் ஃபுல்லா வந்து நல்லா ஸ்மைல் பண்ணாங்க பெருசா. கியூட் சார். நீங்களும் நடுவுல ஒரு லைன் கொஞ்சம் பாடின மாதிரி இருந்துச்சு. யூசிங் a song. நல்லா பாடுவாங்க. பாட்டு பாடுங்க மேம் ப்ளீஸ். ப்ளீஸ். What என்ன சாங்? No, you're not a bad singer. I just heard your voice now. நல்லா தான் இருக்கும், பாடுங்க. Sing a few lines. ஏதோ ஏதோ என் பல்லவி லிரிக்ஸ் தான் உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். எப்போது எப்போது கீதமாகும் இவள்
சரணம் என்றால் அப்போது கீதமாகும். இதோ இதோ என் பல்லவி. லிரிக்ஸ் கஷ்டம். ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நாள் முழுக்க உங்கள் 2 பேர் இப்படி உட்கார வச்சு பாட வச்சுட்டே கேட்டுகிட்டே இருக்கலாம்னு எனக்கு இருந்துச்சு. பட் ஐ நோ ஐ கான்ட் டூ தட். யா How did you guys convince your parents? ஓ அதெல்லாம் கிடையாதுங்க. Not a big deal. அதெல்லாம் கிடையாது எனக்கு. My சொன்னோடனே okay சொல்லிட்டாங்க. mother knows that I'm a such a nalike person that I got such a good husband. So she was like, oh நல்லா இருக்கு, அந்த சாமியார் மாதிரி இருக்குமா, உங்களுக்கு அப்படி கிடைக்காத, மேனேஜ் பண்ணு. And which day we actually done sign, okay? My amma first time went to him and tell him, ரொம்ப மோசமான ஆள் இருக்கு. So he's saying, நான் அங்கே we was in the live-in relationship for like 5 to 6 years. Okay. Satish is telling Amma, I was there. You never tell me this once. After signing, you are telling me. இல்லை என் வீட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ஆர்டிஸ்ட். ஸோ அப்பா வந்து கம்போசர் அண்ட் அம்மா வந்து சிங்கர். ஸோ அவங்களுக்கு வந்து திருப்தியோடைய ஆர்டிஸ்டிக் சைட்னாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒன்று. அது மட்டும் இல்லை, திருப்திக்கு வந்து என்னதான் வந்து ஆர்டிஸ்டிக் சைடு அவங்க வந்து ஃபில்ம் மேக்கராக இருந்தாலும் ஆக்டராக இருந்தாலும் ப்ரொடியூசராக இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதும் சரி வீட்டை பார்த்துக்கிறதும் சரி இட் இஸ் லைக் ரியலி. எங்கள் அப்பா அம்மா வந்து ஆல்மோஸ்ட் லைக் குழந்தைங்க மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ திருப்தி நான் இருக்கேன் இல்லைன்றது வந்து ஏன்னா ஐ ஸ்பெண்ட் வெரி லிட்டில் டைம். நான் என்னுடைய வேலையிலே இருப்பேன். திருப்தி தான் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறது, அவங்களோட பேசுறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது and all that. அவங்க குழந்தைங்க மாதிரி அவங்க ஊருக்கு போனாங்கன்னா they'll be very depressed and all that. So அதனால் எங்கள் வீட்டில் it was like very. Okay. Thank you so much for sharing all these cute little moments. I had fun and you guys are really a very cute and great couple. Thank you so much. Thank Thanks you for very having much. us. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.